வாய்மையே வெல்லும். இந்த வரிகளை நம்ம இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம் வாழ்க்கையில முன்னேற வேண்டுமானால் நம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னோர்களின் கருத்து. இன்றைய உலகத்துல நம்ம எல்லோரும் உண்மையுள்ளவராக இருக்கோமா? அப்படி இருக்கதான் முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மனிதரிடம் காணப்பட வேண்டிய அடிப்படையான நற்குணங்கள்ல உண்மை முதன்மையானது. வாழ்க்கையில முன்னேறின மனிதர்கள் எல்லோருமே நிச்சயமா உண்மை என்னும் ஒழுக்கத்தை கடைபிடித்தவர்களா தான் இருப்பாங்க. உண்மையாக இருந்தா உயர்வு நிச்சயம். இதை உணர்த்தும் ஒரு சிறு கதை தான் இது. வெகு காலங்களுக்கு முன்பு பழமுதிர்ச்சோழ என்ற நாட்டை பழவர்த்தன மன்னர் ஆண்டு வந்தாரு. அவர் நீதி நெறி தவறாமல் அறவழியில நின்று ஆட்சி செஞ்சாரு. அவர் வாய்மை நிறைந்தவராகவும் உண்மையை மட்டும் பேசுபவராகவும் இருந்தாரு. தன்னை போலவே தன் நாட்டு மக்களும் இருக்க வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை. தனக்கு பின்பு தன் நாட்டை ஆள வாரிசு இல்லைன்னா எங்க எதிரி நாட்டு மன்னர்கள் தன் நாட்டை அடிமைப்படுத்தி விடுவார்களோன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். மன்னன் பழவர்த்தனனோ மிக சிறந்த அறிவாளி. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்ச அவரு யாரிடமும் ஆலோசனை கேட்காம பல நாட்களாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு. தன் நாட்டு மக்களில் நீதியும் நேர்மையும் தவறாத ஒரு இளைஞனை கண்டுபிடித்து அவனையே மன்னனாக்க வேண்டும் என்பதுதான் அவரோட முடிவா இருந்துச்சு. ஒரு அமைச்சரை கூப்பிட்டு தன் முடிவை சொல்லி அதை நிறைவேற்றும்படி ஆணையிட்டாரு. அமைச்சரும் மன்னருடைய ஆணையை ஏற்று அதன்படியே செயல்பட தொடங்கினாரு. நாட்டில் உள்ள வீரமிக்க இளைஞர்களை அழைத்து முதல்ல வில் போட்டி நடத்தினாங்க. அதில் வெற்றி பெற்றவர்களை அழைத்து வாள் போட்டி நடத்தி மறுபரிசீலனை செஞ்சாங்க. அதன் பின்பு வாய்மொழி கேள்விகள், சமயோதிதமான கேள்விகள்னு இராணுவத்துக்கு ஆள் எடுப்பது போல அவர்களை சோதிச்சாங்க. இறுதியாக 10 இளைஞர்களை அவங்க தேர்வு செஞ்சாங்க. தேர்வு செய்யப்பட்ட அந்த 10 இளைஞர்களும் மன்னரோட பார்வைக்காக அரசவைக்கு அழைத்து வரப்பட்டாங்க. அவர்களை பார்த்த மன்னன் பழவர்த்தனன் அனைவரிடமும் தனித்தனியாக ஒரு செடியின் விதையை கொடுத்தாரு. விதையை கொடுத்த மன்னன் பழவர்த்தனன் இளைஞர்களை பார்த்து, இந்த விதையை ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கவனமுடன் கண்காணித்து வாருங்கள். 6 மாதம் சென்ற பிறகு வளர்ந்த செடியுடன் என் முன்னால் வர வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய இறுதிக்கட்ட சோதனைன்னு மன்னர் சொன்னாரு. 10 பேரும் அதை வாங்கி கொண்டு வீடு திரும்பினாங்க. அதுல முகிலன்ற வாலிபனும் ஒருவனாக இருந்தான். எல்லோரும் மன்னர் சொன்னபடியே அந்த விதையை தொட்டியில போட்டு சிறந்த உரங்களையும் எருதுகளையும் இட்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முகிலனும் அப்படியே செஞ்சான். ஒரு வாரம் சென்ற பிறகு முகிலன் அந்த தொட்டிய கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சான். என்ன காரணமோ தெரியல, அவனோட விதை மட்டும் செடியா முளைக்கவே இல்லை. நம் விதை மட்டும்தான் முளைக்கலையா, இல்ல மற்றவர்களோட விதையும் முளைக்கலையான்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இது இயல்பா எல்லாருக்கும் வர ஒரு சந்தேகம்தான். தனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள மற்றவர்கள் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு முடிவு செஞ்சான். என்ன ஆச்சரியம், மற்றவர்களின் விதையானது நன்றாக முளைவிட்டு செழிப்பா வளர ஆரம்பிச்சிருந்தது. வீட்டுக்கு வந்த முகிலனோ மனதளவுல சோர்வடைஞ்சான். ஆனா அவன் அப்பயும் தன் தன்னம்பிக்கையை கைவிடல. தன்னிடம் உள்ள விதைய செடியாக்க எல்லா வித முயற்சியும் செஞ்சான். ஆனா என்ன காரணமோ தெரியல, அந்த விதை முளைக்கவே இல்லை. முளைக்காத விதைய ஒருவேளை மன்னர் தனக்கு கொடுத்திருப்பாரோன்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. மறுக்கணமே, சேச்ச, என்ன மோசமான எண்ணம், எல்லோருக்கும் கொடுத்தது போலதான் மன்னர் எனக்கும் விதைய கொடுத்திருப்பாரு. என் விதை முளைக்கலனா அது என்னோட துர்தஷ்டம், மற்றவர்கள் விதை முளைச்சா அது அவர்களோட அதிர்ஷ்டம். 6 மாதம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பவும் விதை முளைக்கலனா, அரசே என் விதை மட்டும் முளைக்கவே இல்லைன்னு உண்மையை சொல்லிடுவோம். அதற்காக மன்னர் நான் சரியாக செடியை பராமரிக்கலன்னு எனக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கலான்னு அவன் தனக்கு தானே பேசிக்கொண்டான். 6 மாதம் சென்ற பிறகு ரொம்ப சந்தோஷமா மீதமுள்ள 9 பேரும் தங்க கையில தொட்டி ஏந்தி வந்தாங்க. அதுல 2 அடி நீளமுள்ள செடி வளர்ந்திருந்தது. அது ரொம்ப ஆரோக்கியமாவும் இருந்தது. மன்னர் எல்லோருடைய தொட்டியும் பார்த்து கொண்டே வந்தார். அவர் இதழ்களுக்கு இடையில பொன்மூர்வல் ஒன்று தெரிஞ்சது. முகிலனோட பக்கத்துல வரும்போது அவன் கையில இருந்த அந்த காலிய தொட்டி பார்த்ததும் மன்னரோட முகம் மாற தொடங்கிச்சு. முகிலனும் நடுநடுங்கி போனான். அவனை உற்று பார்த்த மன்னர் அவனிடம் அதிகாரமா கேட்டாரு, உன் பெயர் என்ன? என் பெயர் முகிலன் அரசே, தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். நான் 6 மாதம் காலமா இந்த விதைய செடியாக்க எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனா என்ன காரணமோ தெரியல, உண்மையிலே இந்த விதைய என்னால செடியாக்க முடியல. என்னை நம்புங்க அரசே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு மனசார மன்னிப்பு கேட்டான். மன்னரும் முகிலனை ஆற தழுவி அணைத்து கொண்டாரு. எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இந்த போட்டியை வைத்தேன். இதில் வென்றதாக இந்த முகிலனை அறிவிக்கிறேன். இவன்தான் எதிர்கால மன்னன் என்று மன்னன் பழவர்த்தனன் சொன்னார். இதை கேட்ட அனைவரும் ரொம்ப வியப்படைஞ்சாங்க.
முதல் மந்திரி எழுந்து, அரசே, தாங்கள் சொன்னபடி ஒரு செடியை கூட வளர்க்க தெரியாத இந்த வாலிபனா எதிர்கால மன்னன்? மன்னருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செடியை கண்ணும் கருத்துமாய் பராமரிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டு வெறும் தொட்டியுடன் வந்த இவனா இந்நாட்டு மன்னன் அப்படின்னு கேட்டாரு. அமைச்சரே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். இவன் அவனால் ஆகக்கூடிய முயற்சிகளை எல்லாம் செய்து பார்த்திருப்பான் என்பதை நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? நான் 10 இளைஞர்களுக்கும் செடி வளர்க்க கொடுத்த 10 விதைகளும் நன்றாக வேக வைக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட விதைகள். அதில் எந்த செடியும் முளைக்காது. என்னிடம் இருந்து பரிசுகளையும் பதவிகளையும் பெறுவதற்காக மற்ற இளைஞர்கள் வேக வைக்கப்பட்ட விதையை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக அதே போன்ற நல்ல விதையை வாங்கி பயிரிட்டு செடியாக்கி வளர்த்து வந்துள்ளார்கள். ஆனால் முகிலனோ அப்படி செய்யவில்லை. அரச கட்டளையை ஏற்று 6 மாதம் காலம் போராடி பார்த்திருக்கிறான். விதை முளைக்கவில்லை என்றும் அதை உள்ளபடியே என்னிடம் சொல்ல காலி தொட்டியுடன் வந்திருக்கிறான். அப்படி உண்மையை சொல்லும்போது என்னால் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ள அவன் தயாராக இருக்கிறான் என்பதை அவன் செயல், பார்வை, பேச்சு, நடத்தை மூலம் தெரிந்து கொண்டேன். இப்படி நேர்மையாக நடந்து கொண்டதன் மூலமாக இவனால் நிச்சயம் நாடு செழிக்கும் என்பதனால்தான் இவனை மன்னனாக அறிவித்தேன். மன்னரோட அறிவு கூர்மையை எண்ணி அங்கிருந்த அனைவரும் வியந்து பாராட்டினாங்க. அங்க இருந்த செடி வளர்த்த மற்ற இளைஞர்களும் மன்னரிடம் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னரும் அவர்களை மனசார மன்னிச்சாரு. உண்மையே உயர்வு தரும் என்பதற்கு முகிலன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நெஞ்சாரும் பொய்தனை சொல்ல வேண்டாம் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். பொய் சொல்லலாகாது பாப்பா. பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் சிறு வயதிலேயே வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நம் பாரதியார் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையில நாம் உயர்ந்த நிலை அடைய வேணும்னு கனவு காண்கிற ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம், உண்மை தன்மையுடன் விடாமுயற்சியும் சேர்ந்தா வெற்றி என்பது நிச்சயமா ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதுதான். இன்றளவும் உலகத்துல அனைவராலும் போற்றப்படுகின்ற உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அனைவரும் உண்மையை பின்பற்றியவர்கள் தான். எடுத்துக்காட்டாக கர்ம வீரர் காமராஜர் அவர்களை சொல்லலாம். கர்ம வீரர் காமராஜர் மிக சிறந்த நேர்மையான மனிதராக இன்னும் மக்களால போற்றப்படுகிறார். ஒவ்வொரு மனிதனும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா இந்த உலகமே நம்ம நினைப்பது போல அழகா இருக்கும். எனவே பிறரை பற்றி கவலைப்படாமல் நாம் உண்மை உள்ளவராக வாழ்வோம். வாய்மையே வெல்லும். உண்மை உயர்வு தரும்.